அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு தோட்ட வீடியோ செய்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தா கற்பூரவள்ளி நட்டிருந்தேன் நான். அடுத்தது மணத்தக்காளி, அடுத்தது தோடு, அந்த சின்ன தோடை வந்து விற்றது, அப்போ அதையும் நட்டிருக்கிறேன். அப்புறம் இம்முறை கொஞ்சம் அந்த ஐஸ் மழை கொண்டு இடையில பெய்தபடியால் அந்த நல்ல தாவரங்கள் நல்ல மாதிரி வர இல்லை. இப்போ ரோசா எல்லாம் உடனே பூவெல்லாம் உதிர்த்திட்டுது, இப்போ அப்படியா இருக்குது. அடுத்தது ஒரு சின்ன வாழை ஒன்று வச்சுருக்கிறேன் பாருங்க. அது வந்து பெருசாக கொஞ்சம் பேரை பேருந்து நிலத்தில் வைக்கிறதுக்கு அப்படி செய்திருக்கிறேன். அடுத்து மிளகாய், ஒரு சின்ன கத்தரிப்பூ கலர்லேயும் ஒரு மிளகாய் கண்டு அதையும் ஒரு சின்ன பொட்டில் வச்சுருக்குது. இந்த படத்தில் நீங்கள் பாப்பியல். அடுத்த கீரைகளும் வச்சு நான் இதில் ஏற்கனவே நான் போன வருஷம் காட்டின சிறு குறிஞ்சா இருக்குது. அதை விட அந்த பெரிய பொட்டில் மிளகாய் கட்டி 2 வருஷம், இது வந்து போன வருஷம் நட்டு இந்த வருஷம் நல்ல காய் காய்ச்சது. அப்போ அப்படி அதை பெரிய இதாக வச்சுருக்குது. அடுத்த கற்பூரவள்ளியும் சின்ன பொட் பண்ணி கொஞ்சம் கொடுக்குறேன். அப்போ அப்படியெல்லாம் வச்சுருக்கிறேன். அடுத்தது பாருங்கோ சவுன்னு சொல்லிட்டு அது அந்த நீத்து பூசணாக்கிய மாதிரி ஒரு சின்ன காய், அது வச்சு அதை கொடியாக படருது. இது எல்லாம் அந்த மழை பெய்தோடனே கொஞ்சம் அதன் வளர்ச்சி வேகம் குறைஞ்சிட்டுது. இப்போ சைட்டில் பாருங்கோ சின்ன மிளகாக்கண்டெல்லாம் வச்சிருக்கு. இப்போ தான் அந்த மழைக்கு பிறகு கொஞ்சம் வளருது. மற்ற கொச்சி வச்சேன் நான், வெள்ளை கொச்சி வச்சு நான், பச்சை கொச்சி. அப்போ அதுகளெல்லாம் இப்போ சிறு சிறிதாக வளர்ந்தோண்டு வருது. அது இந்த படத்தில் பாருங்க. நான் அந்த ஏற்கனவே எடுத்துட்டேன் முதல் சின்ன தாவரமாக இருக்கையே. அடுத்தது தக்காளி நான் நினைக்கிறேன் இந்த மண்ணுக்குள்ளே இருந்து தானாயே முளைச்சது. மண்ணை நான் பேருந்து போட ரீசைக்கிள் மாதிரி, அப்போ அப்படி தானாயே முளைச்சி வந்தது. இதை விட போன வருஷத்தை விட இந்த முறை என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லிட்டு சோளம் போட்டு நாங்கள் சோளம் போட்டதை மாதிரி இடையிடையே செவ்வந்தியும் வச்சுருக்கிறேன். என்ன அது சிலது பூர்க்கையில் சோளம் வச்சு நாங்கள். அதோட இந்த மிளகாக்கண்டுக்குள்ளே இடையில் பாருங்க, நான் அந்த கேனில் தண்ணி வச்சுருக்கிறேன். அது சின்ன துவாரம், இந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி அது தண்ணி நனைஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ அது எந்த நாளும் நல்ல வளர்ச்சியாக இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி செய்தது. அடுத்த சோளத்தை பாருங்க, சோளம் நல்ல மாதிரி வளர்ந்துருக்குது. நல்ல பிறகு நாங்கள் பொத்தி எல்லாம் தண்டு நல்ல அந்த முத்துகள் எல்லாம் நல்ல மாதிரி இருந்தது, அவிச்சு சாப்பிட்டேன் நாங்கள். இதை விட அது ஏற்கனவே நான் வெங்காயம் வைக்கிற இடத்துலையே நல்ல வெங்காயம் வச்சது. அது நல்ல இந்த முறை நல்ல விளைச்சல். அது உங்களுடைய அதை கிண்டி நான் இதை கூடி நான் வந்து காட்டுவேன். அடுத்து இந்த முறை பூசணி வந்து நான் அந்த பெரிய பூசணி பெருசாக வேற இல்லை, அந்த சின்ன பூசணி தான். அது அந்த நீள காயாக காய்ச்சிருக்குது. அதைத்தான் நட்டது. என்னென்னு சொன்னால் மற்ற பூசணி இப்போது சின்னனாக இருக்குது, ஆனால் அது பெரிய பயன் தராது. ஏன்னு சொன்னால் அது கொடி விடுற அளவில் குளிர் வந்துடும். ஆனால் இது வந்து நின்று காய்க்கக்கூடியது, கொஞ்சம் 2-3 காய் காய்ச்சிருக்குது. அப்போ அதை பாருங்க. நான் பிறகு பார்த்தேன், சரி ஒரு பூசணி இந்த வகையான பூசணியாவது பிரயோசனம் வந்து விட்டுருக்கு. அடுத்து இந்த வெங்காயத்தடல் எல்லாம் நல்ல மாதிரியான வெங்காயத்தடல் எல்லாம் இருந்து இப்போ பாருங்க. இங்கே இதில் சின்ன பூசணி இது நட்டது இன்னும் வளர இல்லையா, அப்போ அப்படியே இருக்குது. பட் ஏற்கனவே இதில் இந்த நீள பாக்ஸில் நான் ஒரு 60 பீட்ரூட் நட்டேன். அதை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்து போனேன் முதலே. இப்போ பொன்னாங்கானி அதுக்குள்ளே நட்டுருக்கேன். பொன்னாங்கானியும் தக்காளியும் நட்டிருக்கிறேன். அது திரும்ப வருது. என்னடா இது ஒரு 2 பயிர் வந்த மாதிரி பிரயோசனத்துக்கு கீழே பொன்னாங்கானியை நட்டது, அதோட பீட்ரூட்டையும் நட்டது பாருங்க இருக்கா. அடுத்தது அந்த விண்டர் ஸ்பினேஜ்ன்னு சொல்கிறது, அந்த பாலக்கீரைண்டு அது எனக்கு ஏற்கனவே செய்திருக்கிறேன். அடுத்த வெள்ளாரை பாருங்க, வெள்ளாரை நான் பொட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன். அது வந்து ஒரு நீண்ட கால பிரயோசனம். அடுத்தது தக்காளியை பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான தக்காளி காய். அப்போ அதையும் வச்சிருக்கிறேன். ஏற்கனவே இந்த அறுவடை செய்தது சின்ன உருளைக்கிழங்கு. அப்போ இந்த இதில் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன தோடை, அது வந்து கொஞ்சம் புளிப்பு தான், ஆனால் நல்ல இப்போ இந்த அது சில நேரம் எங்களுக்கு ஒரு அதில் வாசங்கள் அதுகள் எல்லாம் நல்லன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் குளிர் நேரத்தில் இன்டோர் பிளான்ட்டாக வச்சுருப்போம். இப்போ வெளியால் வச்சுருக்கிறோம். அடுத்தது
பாருங்கள் இந்த வல்லாரை நல்ல மாதிரி இருக்குது. இதில் 2 விதமான வல்லாரை வச்சுருந்தேன் நான். மற்றது தக்காளி இதுவும் ஒரு 2-3 விதமான தக்காளின்ற ஒரு இனங்கள் வந்து, ஒரு தக்காளி வந்து நிறைய காய்க்கும், அப்படியான ஒரு கொஞ்சம் சின்ன தக்காளி காயாக இருக்கும். மற்றது சலடு போடுற தக்காளி காயும் வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த தக்காளி காயெல்லாம் இது இப்படி இருக்குது. சரி உறவுகளே, இந்த தோட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இதோட வித்தியாசங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அத்தோட இந்த தோட்டங்களை பார்த்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதையும் தயவுசெய்து செய்யுங்க, எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதோட ஃபோட்டோக்கள் இதில் நான் சிலதை வீடியோவாக எடுக்கையில் ஃபோட்டோக்களை செவ்வந்தி, வெந்தயக்கீரை, வெள்ளாரை, பசளி, மற்ற சின்ன கீரை, சின்ன பிள்ளைகளுக்கு பொட்ஸாக இன்டோர் பிளான்ட்டாக வளர்த்தினான். அதில் ஒரு 4-5 பொட் வளர்த்துட்டு மாறி மாறி அப்படி எடுத்தது. தயவுசெய்து அதையும் பாருங்கோ, அப்படி நீங்களும் செய்யுங்கோ. உண்மையாக சின்ன பிள்ளைகளுக்கு அதில் பால் கறி பருப்புக்குள்ளே போடுறதுக்கெல்லாம் அப்படி எடுத்தேன். அதை பார்த்து நீங்களும் செய்யுங்கோ. இதோட ஸ்ட்ராபெரி செய்த நான் வித்தியாசமாக, அது என் நெய்பராக்கள் தந்தவையில் ஒரு கண்டு தந்தவையில் அதில் பதியம் வச்சு பிறகு வந்து பல கண்டுகள் உருவாக்கி வச்சு நான் அதையும் பாருங்கோ. இத்துடன் இந்த தோட்ட வீடியோவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.